தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 44ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதுல 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே இந்த சங்கீதம் கோராகின் புத்திரரில் ராக தலைவனுக்கு ஒப்புக்கிவிட்ட மஸ்கி என்னும் சங்கீதம். 4ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். You are my king and my God. You are my king and my God. நீரே என் தேவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 7ஆம் வசனத்திலே, நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பயக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறேன். You give us victory over our enemies. பிரியமானவர்களே, நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சிக்கிறேன். எங்களுடைய எனிமி, நமக்கு எனிமி யாரு? நமக்கு சத்துரு யாரு? பிசாசானவர். அந்த பிசாசானவனிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார். 9ஆம் வசனத்திலே, நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர், எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர். பிரியமானவர்களே, தேவ மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்றும் தேவன் அவர்களை கைவிட்டு விடுவதனால் தோல்வியடைகிறார்கள் என்றும் சங்கீதக்காரன் நம்புகிறான். இருப்பினும் அப்படி தள்ளப்படுவதற்கு காரணமான பாவத்திற்குரிய ஆதாரத்தை அவன் கண்டுபிடிக்க இயலாதனாலே அவன் திகைக்கிறான். ஏனெனில் அவர்கள் தேவனுக்கு அவருடைய உடன்படிக்கைக்கும் தொடர்ந்து உண்மையுள்ளவர்களாய் இருந்தனர். தேவ மக்களின் அனுபவத்தை சங்கீதக்காரன் பிரதிபலிக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்க 44ஆம் சங்கீதத்துல 19ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் இருதயம் பின்வாங்கவில்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. என்னுடைய இருதயம் பின்வாங்கவில்லை. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவரை விட்டு எத்தனை பேர் பின்வாங்கி இருக்கிறாங்க. ஒரு ஊழியம் செய்வாங்க, ஆரம்பிப்பாங்க, சின்ன கஷ்டம் வந்தோம்னா ஊழியத்தை விட்டு ஓடி போயிடுவாங்க. பிரியமானவர், இப்படி எத்தனையோ ஊழியக்காரர், எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. சின்ன கஷ்டம் வந்தவொடனே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி விடுறது, சின்ன கஷ்டம் வந்தவொடனே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறது கிடையாது, கஷ்டம் வந்தவொடனே பைபிள் வாசிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது. பின்வாங்கவில்லை, எங்கள் இருதயம் பின்வாங்கவில்லை. 22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம். பகைமை நிறைந்ததொரு உலகில் அவருக்கான உண்மை பற்றுடன் அவர்கள் நிலைத்திருப்பதனால் உண்மையான தேவ மக்களுக்கு சில துன்பங்கள் வருகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவோடு கூட அறிமுகமாக்கப்பட்டு பொல்லாத இந்த உலகத்தோடு ஒத்துப்போக மறுக்கிறவர்கள் துக்கம், துன்புறுத்தப்படுதல், உபத்திரவம் ஆகியவளை கடந்து செல்பவர்களுக்கு போதிக்கும்படியாக, பிரியமானவர்களே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை பவுல் குறிப்பிடுகிறார். அதே சமயத்தில் எவ்வித கடுமையான துன்பமும் தேவனுடைய அன்பை விட்டு அவர்களை பிரிக்க மாட்டாதென்று அறிந்திருக்கிறார்கள். தேவனுடைய மக்களுக்கு வெற்றி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு, ஏனென்றால் பிரியமானவர்களே, நமக்கென்று கர்த்தர் சிலுவையில வெற்றியை சம்பாதித்து வைத்திருக்கிறார். 25ஆம் வசனத்திலே, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டருளும். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். Rise up and help us, rescue us because of your unfailing love. எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையாக இருக்கும் பொழுது எந்தவித பொல்லாங்கனும் சத்துருக்களும் நம்மை தொட முடியாது. ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையாக இருக்கும் பொழுது யாராலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தர், அதான் வேதம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேரம் என் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் காட் பிளஸ் யூ.